வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஈரோடு சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலில் பங்குனி குண்டம் திருவிழா மார்ச் 25ஆம் தேதி பூச்சாட்டு உற்சவத்துடன் துவங்கியது. உற்சவர் பண்ணாரியம்மன் இக்கரை தத்தப்பள்ளி கிராமத்திலிருந்து அக்கரை தத்தப்பள்ளி கிராமத்திற்கு பிரவேசித்தார். உற்சவர் பண்ணாரியம்மன் பவானி ஆற்றை கடப்பதற்காக பரிசலில் ஏறி 3 முறை வட்டமடித்து ஆற்றை கடந்து சென்றார். கிராம மக்கள் மேளதாளத்துடன் அம்மனை வரவேற்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பச்சை பட்டினி உற்சவம் நடக்கிறது. பங்குனி அமாவாசையை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றது. அம்மனுக்கு இளநீர், துள்ளு மாவு, நீர்மோர், பானகம் உள்ளிட்ட பிரசாதங்கள் படைக்கப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் பிரகாஷ் குழுவினர் செய்தனர். செங்கோட்டை சுப்பன் செட்டிப்பாளையம் சுடலை மாடசாமி கோவில் பங்குனி கொடை விழா மார்ச் 21ஆம் தேதி கால்நாட்டு வைபவத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சாமக்கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர். சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி அங்கி, வடை மாலை அலங்காரம் நடைபெற்றது. பக்தர்கள் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வெள்ளிசை, கணியான் கூத்து உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மில்கேட் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி உற்சவம் கடந்த 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முதல் நாள் விழாவான நேற்று திருவிளக்கு பூஜை, நள்ளிரவில் அக்னிச்சட்டி மற்றும் அம்மன் எழுந்தருளல் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2ஆம் நாள் விழாவான இன்று காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மேலூர் சாலை கரையான் ஊரணியில் ஒன்று கூடி வழிபாடு நடத்தினர். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலுக்கு பால்குடம் சுமந்து அலகு குத்தி பறவை காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்று மாலை முளைப்பாரி ஊர்வலம் நடக்கிறது. 3ஆம் நாள் விழாவான நாளை மஞ்சள் நீராட்டு விழாவுடன் விழா நிறைவடைகிறது.
விழாவையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.